பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் நடந்த போரில் இந்தியா இமாலய வெற்றி பெற்றிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை பதிவு செய்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய வெற்றி. அதாவது நம்முடைய இந்திய அரசாங்கம் மிக மிக ரகசியமாக வைத்திருந்தார்கள். அன்னைக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க, நம்முடைய ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை அதிகாரிகள்லாம் 4 பேர் பேட்டி கொடுத்தாங்க. அதை எதையுமே சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சில குறிகளை சில இடங்களை குறிவைத்திருந்தோம். அந்த குறிவைத்த இடங்களில் எங்களுடைய விஷயத்தையும் எங்களுடைய தாக்குதலை முடித்து விட்டோம். நம்முடைய பைலட் விமான ஓட்டிகள்லாம் பத்திரமா திரும்பி வந்துட்டாங்க. அதோட முடிச்சுட்டாங்க. யாராலையும் புரிஞ்சுக்க முடியலை அப்படிங்கும்போது, இப்போ நம்ம சொல்லாமையே அவங்க பக்கத்தில் இருந்து இப்போ செய்திகள் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விஷயமா வருது. முதல்ல தாக்குன உடனேயே ஹாட்லைன் அப்படின்னு சொல்லி நம்ம இராணுவ தளபதிகளுக்கும் பாகிஸ்தான் இராணுவ தளபதிகளுக்கும் மட்டும் இடையே உரையாடுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஹாட்லைன். இந்த ஹாட்லைனில் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் அவசரமாக கூப்பிட்டாங்க. அப்போ நம்ம இந்திய இராணுவ அதிகாரிகள் போனோன்னே போரை நிறுத்திடலாம், 2 நாளுக்கு நிறுத்திட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு ஒன்று இந்திய அதிகாரிகள் சிரிச்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க அது குறி வச்ச இடத்த அடித்து முடிச்சாச்சு. இனி அவங்க திரும்பி எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு மிக நன்றாக தெரியும். அதனால் சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் பேசியது முடித்து சரி போர் நிறுத்தத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்வதற்கு முன்பே இந்த விஷயம் இவருக்கு போயிடுச்சு, ட்ரம்ப்புக்கு எப்படி போச்சு? ராகுல் காந்தி கேட்குறாரு, அது எப்படி நீங்கள் தானே போர் நிறுத்தோன்னீங்க, ட்ரம்ப்புக்கு எப்படி நியூஸ் போச்சு அப்படின்னு கேட்குறாரு ராகுல் காந்தி. ட்ரம்ப்புக்கு நியூஸ் போச்சுன்னா, ட்ரம்ப்பு அமெரிக்கா உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் வெகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி ஃபோன் கொண்டு ட்ரம்ப்பு சிஐஏ வெகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சாத்தானே. சுப்பிரமணிய சாமி பேசுகிறாரு, எப்படி ட்ரம்ப்பு சொன்னாருன்னா, ட்ரம்ப்பு தான் உலகத்தையே வெகு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, நீங்கள் சிஐஏ ஏஜென்ட்டு தானே சுப்பிரமணிய சாமி, அமெரிக்காவோட சிஐஏ ஏஜென்ட்டு தானே நீங்கள், உங்களுக்கு தெரியாதா? அமெரிக்கா அப்படி தான் வெகு பார்ப்பாங்க. யார் என்ன பேசுனா அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு செய்தி போயிடும். அதனால தான் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஃபோனே வச்சுக்கல, கேட்டால் எல்லாம் வெகு பார்த்துருவாங்க, எல்லா விஷயமும் போயிடும் அமெரிக்காவுக்குன்ட்டு. ஃப்ரான்ஸ் நாட்டு பிரசிடெண்ட்டே என் ஃபோனை அமெரிக்கா டேப் பண்ணிடுச்சுன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்கல்ல, அது மாதிரி இவர்களுக்குள் இந்த ஒப்பந்தம் வந்துருச்சுன்னு அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. உடனே ட்ரம்ப் ஒரு விளம்பரத்தை விரும்பக்கூடியவர், அதனால் போர் நிறுத்தம் வந்துச்சுன்னு போட்டாங்கன்னா, அமெரிக்காவுக்கு எப்படி போச்சுன்னா என்ன, அமெரிக்காவுக்கு தெரிய இன்றைக்கி இன்டர்நெட்டு எல்லா இவங்களையும் சேட்டிலைட்டையும் விட்டுக்கிட்டு இருக்கான் அமெரிக்கா, உலகத்தையே வெகு பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி கூகுள் மேப்பில் போட்டால் உலகத்தின் எல்லா பகுதியும் கூகுள் மேப்பில் காமிக்குது. கூகுள் மேப்பை எடுக்கிறது யார்? கூகுள் மேப்பை கூகுள் அமெரிக்கன் கம்பெனி தானே. இதெல்லாம் வெகு பார்த்து கொண்டு இருப்பது தானே அமெரிக்காவின் வேலை. இதை மிக விவரமாக நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கேன். எப்படி இமெயிலில் நம்ம வேவு பார்க்கப்படுகிறோம், எப்படி மொபைல் ஃபோனில் நம்ம வேவு பார்க்கப்படுகிறோம்னு பல விஷயங்களை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதனுடைய ஒரு பகுதி தான் அது. அமெரிக்கா ட்ரம்ப்புக்கே எல்லா விஷயமும் போயிருமே, இது என்ன பெரிய அதிசயம் ஒன்றும் கிடையாது. அதனால் அமெரிக்கா ட்ரம்ப்பு எடுத்துகிட்டு ட்விட்டரில் போட்டார், அவருடைய இதிலேயே போர் நிறுத்தம் வந்துருச்சு 2 பேர்த்துக்கு இடையில அப்படின்னு. நான் மத்தியஸ்தம் செஞ்சு வச்சுக்கிறேன், விரும்பினால் நான் காஷ்மீரில் மத்தியஸ்தம் செஞ்சு வைக்கிறேன். அதுக்கு ஒரு அரசியல்வாதி, 3ஆந்தர அரசியல்வாதி இங்கே இருக்கான் இந்தியாவில், வெக்கம் கட்டவருங்க. நாடு போராடிக்கிட்டு இருக்கு, நாடு போரில் இருக்குது, உங்களுக்கெல்லாம் அரசியல் தேவையா? பிஜேபியை என்னை மாதிரி விமர்சித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. பிஜேபி ஜிஎஸ்டி போடுறதெல்லாம் நிர்மலா சீதாராமன் மோடி வரை மிக மோசமாக நான் விமர்சித்திருக்கிறேன். என்னுடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறேன்? இப்போ நடந்து கொண்டு இருப்பது இங்கே அரசியலுக்கு வேலை இல்லை. நாட்டுப்பற்றோட பேசுங்க. நாட்டுக்கு ஆதரவாக பேச முடியலையா? வாயை மூடிட்டு ஊமையாக இருக்குங்க. அதைத்தான் சொல்கிறேன். இப்போ நடக்கிறது இதென்ன கேள்வியா? 9 இடங்களை குறிவைத்து நம்ம விமானப்படை அருமையாக தாக்கிட்டு வந்துட்டதா விமானப்படை அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதை விட்டுட்டான் இங்கே இருக்கிற அரசியல்வாதி பாப்பெல்லாம். அது எப்படி மோடிக்கு இவருக்கு ட்ரம்ப்புக்கு நியூஸ் போச்சு? ட்ரம்ப்பு ட்விட்டரில் எப்படி போட்டார்? ட்ரம்ப் இன்னொன்று போட்டார், அதை ஒரு வேளும் பார்க்கல, ஒரு வேளும் பார்த்தவனும் வாயை திறக்கலை.
கீழ்த்தரமான அரசியல்வாதி. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவர் மோடி இப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார்? போர் நிறுத்தினோடனே பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கே தெரியாது நம்ம தாக்குனது எங்கெங்கே தாக்கியிருக்கோம், என்ன விளைவுகள்னு தெரியாது. காரணம் இராணுவம் சொல்லலை. அப்போ பாகிஸ்தான் இந்த பிரதமர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், அதான் இந்தியா பயந்துட்டு எங்கிட்ட வந்துட்டாங்கன்னாரு. இந்தியா வாயத்திருக்கல. அப்படி சொல்லும்போது ட்ரம்ப் ஒரு ட்விட்டரில் போட்டார். என்ன போட்டார் தெரியுமா? பாகிஸ்தான் வென்று விட்டதா? ட்ரம்ப்போட ட்விட்டரில் போய் பாருங்க. பாகிஸ்தான் வென்று விட்டதா? 12 ஏர் பேஸ், 12 இந்த தளங்கள், வான்வெளி தளங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. 500 வார் பிளேன், போர் விமானங்களும் ஏவுகணைகளும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. ட்ரம்ப் போடுறாரு. தீவிரவாதிகள் எல்லாம் ஓடி ஒளிந்து விட்டார்கள். இதற்கு பேர் வெற்றியா? ட்ரம்ப் போட்டார். அது ஒருவே பேச மாட்டேங்கிறாங்க அங்கே இருக்கிற அரசியல்வாதி. நமக்கு ஆதரவாக போட்டார் பாகிஸ்தான் பிரதமர். நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதுதான் இந்தியா பயந்துட்டாங்கன்னு. அவருக்கு தெரியாது. இராணுவ தளபதிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தை ஹாட்லைன் மூலமாக 2 பேரும் பேசுனது அவருக்கு தெரியாது. பாகிஸ்தான் பிரதமருக்கு ஆரம்ப கட்டத்தில் அப்படி சொல்லிட்டார். சொன்ன உடனே அதை பிரச்சனையாகிறான். அதை இவங்கெல்லாம் அது எப்படி அவருக்கு நியூஸ் போச்சு? அப்போ ட்ரம்ப் சொன்ன விஷயம் இப்போ சொன்னல, அதை எவனுமே பேசலை. ட்ரம்ப்புக்கு எப்படி போர் நிறுத்தம் பண்ணது அவருக்கு எப்படி தெரியும்? உன் ஃபோனை பூரா வேவு பார்த்துக்கிட்டு இருக்கான். ட்ரம்ப் வெக்கம் இல்லாத அரசியல்வாதிகள் உங்களுக்கு தான் சொல்கிறேன். அகில இந்தியத்தில் எல்லாத்தையும் சொல்கிறேன். உங்கள் ஃபோனை பூரா வேவு பார்த்துக்கிட்டு இருக்கான் அமெரிக்கன். வெக்கம் இல்லாமல் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இமெயில் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். உன் இமெயிலை பூரா வேவு பார்த்துக்கிட்டு இருக்கான். யாஹூ இமெயில், யாஹூ ஜிமெயிலு, ஃபேஸ்புக்கு எல்லாமே அமெரிக்கன் கம்பெனி. இப்போ ட்விட்டர் யார்கிட்ட இருக்குது? இப்போ எலான் மாஸ்கிட்ட இருக்குது. எலான் மாஸ்க் யார்? ட்ரம்ப்போட நெருங்கிய நண்பர். அதனால் எல்லாமே அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்குது. அவன் வேவு பார்க்குறான், போட்டான். அடுத்தது நான் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறேன்னாரு. நம்மளா கேட்டோம் மத்தியஸ்தம் பண்ணி வைன்னு கேட்டோமா? அவரும் ஒரு விளம்பர பிரியர். மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறேன்னு தான் சொன்னார். அது குதிக்கிறான். அசிங்கம் இல்லையா? அவர் மத்தியஸ்தம் நம்மளையா போய் மத்தியஸ்தம் பண்ணுன்னு கேட்டோம். அவராக சொல்கிறார் ட்ரம்ப்பு, நான் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறேன்னா எப்படி மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறான்னு இந்த முட்டாள்கள் கத்துறான். இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் முட்டாள், ஒன்றும் தெரியாதவன்லாம். சுப்பிரமணிய மாதிரியாலே பெரிய பேசலாமா? நீங்கள்லாம் ஒரு அறிவாளிங்க. நீங்கள் அமெரிக்கா ஏஜென்ட்டு, சிஐஏ ஏஜென்ட், அது இல்லையா ஒரு அறிவாளி? நீங்களே கேட்குறீங்க. அவர் யார் மத்தியஸ்தம் பண்ணுன்னு நம்மளா கேட்டோம்? அவராக சொல்லுகிறார். அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு, மோடி கொடுத்துட்டாரு. இல்லை யாருடைய மத்தியஸ்தமும் தேவையில்லை. ஆனால் அடித்து நொறுக்கிட்டோங்கிறத வெளியிலே தெரியல, நீங்களா தெரிஞ்சுக்கங்க.